ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்கிங் ஆஃப் பிசிபி சர்க்யூட் போர்டு. இப்போ பிசிபி சர்க்யூட் போர்டு வந்து பிசிபி காப்பர் போர்டுலேருந்து எப்படி பிசிபி சர்க்யூட் போர்டாக மாறுது, ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற என்னென்ன காம்பவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஒன் பை ஒன்னாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிசிபி போர்டு. ஒரு காப்பர் போர்டு பிசிபி போர்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த போர்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கர் OHP ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. OHP மார்க்கர், இந்த மார்க்கரும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து OHP ஷீட். நெக்ஸ்ட்டு வந்து சாண்டிங் பேப்பர் அண்ட் கிளாத். அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் ஃபெரிக் குளோரைடு. இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா க்ளவுஸு, ஐ ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது நீங்கள் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது ஃபெரிக் குளோரைடு. ரொம்ப அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லாண்ட்ரி ஷோ. அது நெக்ஸ்ட்டு வந்து மினி ட்ரில், அப்புறம் வந்து லேசர் பிரிண்டர். இதுதான் ஒரு பிசிபி போர்டு சர்க்யூட் போர்டு ரெடி பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நான் என்னென்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கேன், பிசிபி போர்டு கிளீனிங் ப்ராசஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் இது என்ன பண்ணிருக்கீங்கன்னா, புதுசாக நீங்கள் ஒரு காப்பர் போர்டு வாங்கும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ், நிறைய அழுக்கு இருக்கும், கோடாக நிறைய இருக்கும், அப்புறம் அழுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்டர் வாட்டரை வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த போர்டை ஃபுல்லாக ஸ்க்ராட்சே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்புறம் க்ளீனாக உங்களுக்கு ஒரு காப்பர் பிசிபி போர்டு ரெடி ஆகிடும். அதை ரெடியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, சர்க்யூட் போர்ட் டிசைன். நீங்கள் வந்து அந்த காப்பர் போர்டில் வந்து பிசிபி போர்டில் வந்து ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் தேவை. நிறைய சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பிசிபி டிசைன் சாஃப்ட்வேர், நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சர்க்யூட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, பிசிபி லேஅவுட் பிரிண்ட்டுன்னு ஒரு டாபிக் தேர்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, பிசிபி சாஃப்ட்வேரில் என்ன பண்ணணும் அதை அப்படியே நான் வந்து OHP ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பிரிண்ட் பண்ணது தான் போட்டிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து OHP ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எந்த ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டர் வந்து லேசர் பிரிண்டர் ஆர் இன்ஜெக்ட் பிரிண்டர், எந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி உங்களோட சர்க்யூட்டை நீங்கள் சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்டரில் OHP ஷீட்டில் நான் பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அழகாக தெரியும், பிளாக் கலரில் அந்த பிரிண்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபோர்த் ப்ராசஸ் வந்து அயனிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு அந்த OHP ஷீட்டை வந்து அப்படியே அயன் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ், எந்த அயன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியோ அதை அயன் பண்ணலாம். அயன் பண்ணிட்டு இது என்னென்னா, மூவ் தி சர்க்யூட் பிரிண்டர் காப்பி டு பிசிபி போர்டு. அந்த OHP ஷீட்டில் இருக்கிற எந்த சர்க்யூட்டையும் நம்ம வந்து பிசிபி போர்டுக்கு மாற்றுறதுக்கு, ஐ மீன் காப்பி பண்ணுறதுக்கு, அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு தான் அந்த அயனிங் ப்ராசஸ் பண்ணணும். நல்லா நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அதை அப்படியே அந்த பிசிபி காப்பர் போர்டில் இந்த OHP பிரிண்டர் ஷீட் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஒன்ஸ் அது ஒட்டின பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஸ்டெப், க்ளீனிங் ப்ராசஸ் 2 with water 2 to 3 minutes. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பைப்பை திறந்து விட்டுக்கோங்க. அந்த நீங்கள் அயன் பண்ண அந்த சர்க்யூட்டை வந்து அப்படியே நீங்கள் வாட்டரில் அப்படியே ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் அப்படி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரை வந்து OHP ஷீட்டை எடுங்க. 2 to 3 minutes வச்சுட்டு அப்படி கொஞ்சமாக அந்த பேப்பரை எடுக்கும்போது OHP ஷீட்டில் என்ன பிரிண்ட் ஆயிருந்துச்சோ அந்த பிரிண்ட் ஆனது அப்படியே காப்பர் போர்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபிஃப்த்து ஸ்டெப். உங்களுக்கு காப்பர் போர்டில் அப்படியே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து 2 சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தேவையான இடத்துல எந்தெந்த இடத்துல நீங்கள் சர்க்யூட் இருக்கீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். வச்சு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, மிச்சம் உள்ள இடம்னா கொஞ்சம் கையில் குத்துற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணிங்கன்னா, ஸ்மூத் பண்ணணும். இந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு சாண்டிங் பேப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும். அதை சுற்றி உள்ள இடம்லாம் வந்து ஸ்மூத் ஆயிரும். கையெல்லாம் வெட்டாது. நீங்கள் அந்த காப்பர் போர்டு எடுக்கும்போது கையெல்லாம் கிளிக்காது. ஸோ அதுதான் இவங்க மெயினாக மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு சப்ஸ்ட்ரேட்டில். செகண்ட் சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து OHP பிரிண்டட் வந்து காப்பர் போர்டில் வந்த பிறகு சில இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த சர்க்யூட் இங்க் வந்து போயிருக்கும். போன இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னா, மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்துல சர்க்யூட் வந்து மிஸ் ஆகிருக்கோ அதை நீங்கள் மார்க்கர் ரூலர் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆன இடத்துலலாம் அந்த இங்கை வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபுல் சர்க்யூட் இப்போ ரெடி.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6th ஸ்டெப். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், கவனமாக பண்ண வேண்டிய ஸ்டெப் இதுதான். என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபெரிக்ளோரைடு யூஸ் பண்ணுறோம், அதனால் ரொம்ப கவனம் தேவை. க்ளவுஸ், பிளாஸ்டிக் க்ளவுஸ், காகுல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணில் பற்றக்கூடாது, கை காலெலாம் பற்றக்கூடாது, ஸ்கின்லேயே படக்கூடாது. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட், டேஞ்சரான ஒன்று. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வரைஞ்சி வச்சுருக்க அந்த வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்க பிசிபி காப்பர் போர்டை வந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்து ஃபெரிக்ளோரைடு உள்ளே ஊற்றிட்டு அது உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 30 to 40 மினிட்ஸ். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அப்படியே உள்ளே டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி 30 to 40 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே எடுக்கணும். அந்த 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பிசிபி பிரிண்டர் போர்டு அப்படியே எடுத்துகிட்டு வாட்டரில் க்ளீன் பண்ணுங்கள். இதை க்ளீன் பண்ணுங்கள். அதான் க்ளீனிங் ப்ராசஸ் 3. நீங்கள் வந்து ஃபெரிக்ளோரைடு முக்கியிருக்கனால வாட்டரில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு இங்கே எடுத்தீங்கன்னா அதை பாருங்கள், சுற்றி இந்த இமேஜை பாருங்கள், அவங்களுக்கு அழகாக தெரியும். சுற்றி அந்த பிரிண்ட் ஆகிருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே காப்பர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஆகிருக்கிற இடத்துல அந்த பிரிண்டட் இங்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு காப்பர் இருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட் ரெடி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த பிரிண்ட் ஆகிருக்கிற இங்கு வந்து எடுக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், ரிமூவ் தி பிரிண்டட் இங்க். நீங்கள் வந்து லாண்ட்ரி சோப்பும் யூஸ் பண்ணலாம், சாண்டிங் பேப்பரும் யூஸ் பண்ணி அந்த மேலே பிரிண்ட் ஆகிருக்கிற இங்க் இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன்னா சாண்டிங் பேப்பரை யூஸ் பண்ணேன். சாண்டிங் பேப்பரை யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லாண்ட்ரி சோப்பும் யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஃபைன் தான். சாண்டிங் பேப்பரை யூஸ் பண்ணி மேலே உள்ள அந்த இங்கு ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு போர்டு ரெடி, காப்பர் பிரிண்டட் சர்க்யூட் போர்டு ரெடி ஆனது. ஃபினிஷிங் டேஸ் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கிங்களோ அதை வந்து மினி ட்ரில்லை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஏன் மினி ட்ரில்னா நீங்கள் பெரிய ட்ரில் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சர்க்யூட்டே ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது என்னென்னா அந்த ஹோல் வந்து மற்ற பக்கத்தில் உள்ள சர்க்யூட்டை வந்து டச் பண்ணிச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால் மினி ட்ரில் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்யூட் போர்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபைனல் டச் என்னென்னா எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்களோ அதனால் காம்பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். காம்பவுண்ட்ஸ் என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இண்டிகேட்டருக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ், நீங்கள் ரெடி பண்ண சர்க்யூட்டுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எப்படியோ அதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். சுற்றி எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி பக்காவாக ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை தான் ஃபைனல் இமேஜில் கொடுத்துருக்கேன். உங்கள் சர்க்யூட் போர்டு ஃபைனலாக உங்களுக்கு ரெடி ஆகிரும். இதை நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக ஒரு பிசிபி காப்பர் போர்டிலேருந்து ஒரு பிசிபி சர்க்யூட் போர்டு எப்படி ரெடி ஆகுதுன்னு ஒரு ஃப்ளோ நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ட்ரை பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த டவுட்டுக்கு நாங்கள் ரீப்ளை பண்ணுறோம், என்னென்ன பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நடத்தணும், உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டாப்பிக்கை எடுத்து நடத்தவும் தயார். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் இதுதான். ஸோ தேங்க்யூ ஆல்.